சொல்லாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே. வேண்டாம், இன்னைக்கு இன்றைக்கு வந்திருக்காங்கல்ல, அவங்கள வர சொல்லுங்க. ஓகே மகேஷ், இந்த வர சொல்கிறேன். மலர், அடியே வெண்பா, நான் வரமாட்டேன்னு இழுத்துட்டா வந்திருக்கேன். உனக்கு வேலைக்கு போகணுன்னா போக வேண்டியதாண்டி, என்ன என்கிட்ட சேர்த்து கூட்டணும். ஐயோ, இந்த ஆஃபீஸை பார்த்தாலே தலைச்சிட்டே, இங்கே வேலை பார்க்கணுமா? மகேஷ், இது என்னோட சிஸ்டர் மலர். என்னது, உங்கள் சிஸ்டரா? பேர் என்ன சொன்னீங்க? மலர். இது என்ன, நம்ம மாமா பிள்ளைங்க பேரும் வெண்பா மலர் தானே? அது எப்படி? ஒரு வேளை நம்ம மாமா பிள்ளைங்களா இருப்பாங்களோ? குண்டு பூசணிக்காய் கூட்டுட்டு மாமா வீட்டு அட்ரஸுக்கு போக வேண்டியதான். மகேஷ், என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, உங்கள் தங்கச்சியாச்சே, அதான் இன்டர்வியூ எடுக்கலாமா இல்லை ஸ்ட்ரெயிட்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மகேஷ், நீங்கள் இன்டர்வியூ எடுங்க. அவள் எல்லாத்துக்குமே ரெடியாக தான் வந்திருக்கா. நீயே சொல்லிட்டா, ஓகே. ஏன் சார், உங்களுக்கு காது கேட்காதோ? அடியே மலர், உன்னோட தங்கச்சி தானே? ஐயோ சார், அங்கே என்ன சார் வெட்டியா பேசிட்டு இருக்கீங்க? கேட்க வேண்டிய கேள்வி கேட்டீங்கன்னா நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு நான் கிளம்புவேன். ஏ மலர், அமைதியா ரெடி. கேள்வி தானேம்மா, கேட்டுட்டா போச்சு. கொஞ்சம் ஃபைலை தாரீங்களா? ஏன் சார், என் ஃபைலில் எதுவும் கேள்வி கேட்க போறீங்களா? அதில் வெறும் என்னோட பேர், என்னோட ஸ்கூல் சர்டிஃபிகேட், என்னோட காலேஜ் சர்டிஃபிகேட் அவ்வளோதான் இருக்குது சார். அதில் என்ன சார் கேட்க போறீங்க? அடியே மலர், இங்கே வந்து என் மானத்தையா வாங்கிட்டு இருக்கா. நீ வீட்டுக்கு வாடி. சும்மா நீ வீட்டுக்கு வா. ஃபைலை தாங்கம்மா. இந்தாங்க சார். என்னம்மா படிச்சிருக்கீங்க? சார், உங்களுக்கு படிக்க தெரியாதா? ஐயோ மகேஷ், பாவம் முடிக்கிறாரு. கொஞ்சம் வாயை கம்மி பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஐயோ சார், வாயை எப்படி சார் கம்மி பண்ண முடியும்? ஏன் சார், கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவில்லையா? மகேஷ், அது சரி. இல்லை வெண்பா, சிரிப்பு வந்தா சிரிச்சிருங்க. ஏன் வாய்க்குள்ள வச்சு சிரிக்கிறீங்க? சிரிச்சிருங்க வெண்பா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன் தங்கச்சியாச்சே, சரி நம்மளே இன்று எடுத்து பண்ணிடுவோம்னு நினச்சேன். ஆனால் நான் பண்ணது பெரிய தப்புன்னு இப்போ தான் புரியுது. என் அண்ணங்கிட்டேயே அனுப்பி விட்டுருக்கோம், அப்போ தெரிஞ்சிருக்கும். என்னது, சிடுமூஞ்சி சித்தப்பண்டையா? அட்டியே மலர். இல்லை, இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? யார் அந்த சிடுமூச்சி சித்தப்பேன்? வெண்பா, இப்போ எங்கள் அண்ணனை தானே சொன்னா? இது வந்து மகேஷ், என் அண்ணனை தானே இப்போ சொன்னாங்க சிடுமூச்சி சித்தப்பான்னு. நல்லா இருக்கு. அப்போ நீங்கள் தான் இந்த பேர் வச்சுருக்கீங்க. சரி, என் அண்ணன் காதில் மட்டும் விழாமல் பார்த்துக்கோங்க. இல்லை மகேஷ், நீங்கள் உங்கள் அண்ணன்கிட்ட இன்டர்வியூ சொன்னோன்னே அவள் பதட்டத்தில் உளறிட்டா. நீங்கள் எதுவும் மனசை வச்சுக்காதீங்க. சே, நம்ம ரெண்டு ஃப்ரெண்ட் ஆச்சே, என் மனசில் ஒன்றும் இருக்காது. இருந்தாலும் என் அண்ணன் ஆச்சே, டப்புன்னு சிடுமுச்சு சித்தப்பன்னு சொன்னோன்னே எனக்கு சிரிப்பாக இருக்கு. வேணுமா, பேர் ரொம்ப நல்லா இருக்கு. சரி, என் அண்ணனுக்கு வட்ட பேர் சிடுமுச்சு சித்தப்பேன். அப்போ எனக்கும் ஏதாவது பேர் வச்சுருப்பீங்களோ? முண்டக்கண்ணன். என்னது, முண்டக்கண்ணனா? ஆமாம், உங்கள் பேர் தான் முண்டக்கண்ணன். முண்டக்கண்ணன் மாதிரி விரிச்சு சின்ன இருக்கீங்க, அப்போ உங்கள் பேர் முண்டக்கண்ணன். இருந்தாலும் இப்படி உண்மையெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் தானே சார் கேட்டீங்க? மலர், என் அண்ணனுக்கு பேர் வச்சிங்க, ஓகே. நான் உங்கள் ஃப்ரெண்டு தானே, எனக்கும் இந்த பேரா? அப்படி இல்லை மகேஷ், ஸ்டார்டிங்கில் உங்கள் பேரை நான் அப்படித்தான் ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். அது அப்படியே சரி இதை போய்ட்டு எதுக்கு மாற்றாடி இருந்துட்டு போட்டுன்னு அப்படியே விட்டுட்டு சாரி. மலர், சும்மா ரெடி. சரி மகேஷ், இன்டர்வியூ எடுத்துட்டு அனுப்பி விடுங்க. இதுக்கு மேலே எந்த இன்டர்வியூ வேண்டாம். எல்லா கேள்விக்குமே டான் பதில் சொல்லிட்டாங்க. போதும், போய் அப்பாயின்மெண்ட் லெட்டரை வாங்க சொல்லுங்கள். செலெக்ஷன் பண்ணிட்டேன். ஃபைல் எப்படிமா? ஓகே, உங்களை செலெக்ஷன் பண்ணி வச்சு வெளியே அப்பாயின்மெண்ட் லெட்டர் உங்கள் அக்கா தான் தருவாங்க, வாங்கிக்கோங்க. நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. எனக்கு ஓகே, என் அண்ணன் கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசுங்க, சரியா? சரிங்க சார். வெளியே வெயிட் பண்ணி வரேன். ஓகே மகேஷ், அவள் ஏதோ சின்ன பொண்ணு தெரியாமல் பேசிட்டா, சாரி. ஐயோ வெண்பா, எதுக்கும் சாரி எல்லாம். நான் எதுவும் தப்பாக நினைக்கல. உங்கள் தங்கச்சி பேசுறது நல்லா இருக்கு. ஓகே வெண்பா, மீட்டிங் டைம் ஆயிட்டு நம்ம போகலாமா? ஓகே மகேஷ், நான் அவளுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்து அனுப்பி விட்டுட்டு வரேன். நீங்கள் போங்க. ஓகே வெண்பா, சீக்கிரம் வாங்க, இல்லைன்னா அந்த சிடுமூச்சி கத்திட்டே இருப்போம். மகேஷ், உங்ககிட்ட ஒன்று கேட்க நினச்சேன். யாரோ புதுசாக ஒருத்தவங்க வராங்களாமே, யார் அது? தெரிஞ்சுக்க அவ்வளோ ஆசையா? வருவாங்கல்லாம், பார்த்துக்கோங்க. ஏன் மகேஷ், யாருன்னு இப்போ சொல்ல மாட்டீங்க போல? இப்போ வருவாங்கல்லாம், நேர்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்பப்பா, ரொம்ப பில்டப். சார், மேடம், நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? பாஸ் உடனே வர சொன்னாங்க.
வந்துட்டாங்களா என்ன? ஆமாம் சார் வந்துட்டாங்க. அதான் உடனே வர சொன்னாங்க. வெண்பா மேடம் உங்களையும் சீக்கிரம் வர சொன்னாங்க. ஓகேண்ணா. ஓகே ராஜு வாங்க போகலாம். மகேஷ் நீங்கள் போயிட்டே இருங்க, நான் அவளுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்துட்டேன், பின்னாடியே வரேன். ஓகே வெண்பா சீக்கிரம் வாங்க, இல்லைன்னா இது கொஞ்சம் எடுத்து கத்துவோம். இல்லை மகேஷ் 2 minutes வந்துடுவேன். ஓகே வெண்பா. அப்படி யார் வரா இந்த அளவுக்கு பில்டப்பு? சப்பா நல்ல வேலை, எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் கரெக்டாக இருக்குது, ஃபைலில் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகே வந்தோடனே மீட்டிங் ஆரம்பிக்க வேண்டியதான். இன்னுமா வராமல் இருக்காங்க? ஏய் ஏய் ஒன்றை தாண்டி கூப்பிடுறேன். என் பேர் இல்லை வெண்பா, புரியுதா? நான் இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த பார்ட்னர், அது உனக்கு புரியுதா? நீ இந்த கம்பெனியோட பார்ட்னர்னா உனக்கு நான் கொம்புசி விட்ருக்காங்களா? இல்லைல்ல. வெண்பா என்கிட்ட ரொம்ப வச்சுக்காத, அப்புறம் ஏண்டா என்கிட்ட வச்சுக்கிட்டேன் அளவுக்கு யோசிக்க வச்சுருவேன், பார்த்துக்கோ. அதே தான் நானும் சொல்கிறேன், என்கிட்ட ரொம்ப வச்சுக்காத, அப்புறம் வருத்தப்பட்டுருவேன். மூடிட்டு போயிடு. எந்த வேலையை வந்தியோ அந்த வேலையை மட்டும் பார்க்கணும். என்கிட்ட வந்து ரொம்ப பேசுனேன், நான் யாருன்னு பார்க்க வேண்டியது இருக்கும். ஆஃப்டர் ஆல் இந்த கம்பெனியில் பிஏவாக வேலை பார்த்துட்டு உனக்கு இவ்வளோ வாயா? இப்படிலாம் வாய் பேசக்கூடாது, அடக்கி வாசி. ஓகே? ஆமாம் இந்த கம்பெனியில் பிஏவாக தான் வேலை பார்க்குறேன், அதுக்காண்டி உனக்கு என்ன அடிமையானா? இல்லை, நீ எப்படியோ அப்படித்தான் நான். என் வீட்டில் வேலை பார்க்குறதுக்கே உனக்கு தகுதி இல்லை, நான் எப்படியோ நீ எப்படியா? அடக்கி வாசி. இங்கே பாரு, நீ வெட்டியாக சுற்றுறேன்னு நானும் வெட்டியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு நிறைய வேலை இருக்குது, மூடிட்டு கிளம்புறியா? இல்லை எந்த வேலையை வந்து அந்த வேலையை மட்டும் பாரு. உங்ககிட்ட பேசுறதெல்லாம் டைம் வேஸ்ட். நான் யாருன்னு தெரியும்போது தெரிஞ்சுக்கோ. ஆமாம் ஆமாம், உனக்கு மகேஷை வளைச்சி போடுற வேலை இருக்குல்ல, போய் அந்த வேலையை பார்ப்போ. தொலைச்சிருவேன், வார்த்தையை பார்த்து பேசு. என்ன அடிப்பா? உனக்கு இன்னும் இதை பற்றி போகலை, அடுத்தவங்களை மட்டும் தட்டி பேசுறது. உன் வேலை ஏதோ அதை மட்டும் பாரு. சட்டாப் மாயா, பார்த்து பேசு. ராஜா என்கிட்ட ஏன் கத்துற? இந்த நிக்கல்ல இது வெண்பா, உன்னோட பிஏ என்னை கை நீட்டு அரைஞ்சிட்டான். ஸ்டாப் இட் மாயா, நீ பேசுனது எல்லாமே கேட்டுட்டு தான் நின்னோம். ராஜா நீ போகலாம். எதுக்கு ராஜா? நான் இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த பார்ட்னர், நான் இல்லாமல் எப்படி மீட்டிங்? சாரி மாயா, உன்னோட ஷேரை உங்கள் டேடி கிட்ட கொடுத்துட்டேன், நீ போகலாம். இது இனிமே என்னோட கம்பெனி. நோ ராஜா, நீ பண்ணுறது ரொம்ப தப்பு. தப்பாகவே இருந்துட்டு போட்டோம், நீ கிளம்பலாம். ராஜா நீ பண்ணுறது ரொம்ப தப்பு. ஆஃப்டர் ஆல் இங்கே வேலை பார்க்குற இந்த பிஏ நாய்க்காக என்னோட ஷேரே வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டல்ல மாயா, தொலைச்சிருவேன் நாய்க்கின்னு சொன்னேனா? ஏய் என்கிட்ட ரொம்ப நீ சீண்டிட்ட, நீ நிம்மதியாகவே இருக்க முடியாது. நான் யாருன்னு கூடி சீக்கிரம் பார்ப்பேன். அடச்சை பொடி, நான் யாருன்னு பார்ப்பேன். மாயா என் ஆஃபீஸ் விட்டு வெளியே போ. ராஜா நீ பெரிய தப்பு பண்ணிட்ட, என்கிட்டே மோதிட்டல்ல, இனிமே என் ஆட்டத்தை பாரு. பார்க்கலாம், கிளம்பு. சாரி வெண்பா, அந்த மாயா பண்ணதுக்கு டெய்லி சாரி. இல்லை சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஹாய், ஐ எம் சூரியபிரகாஷ். யூ? ஐ வெண்பா, ராஜா சாரோட பிஏ. நைஸ் நேம். தேங்க்யூ. ரொம்ப தைரியமான பொண்ணு போல. அப்படி இல்லைண்ணா சார், என்கிட்ட யார் எப்படி இருக்காங்களோ அது மாதிரி தான் நான் இருக்க முடியும். அன்பை காட்டினா அன்பை காட்டுவேன், அதிகாரத்தை காட்டினா நானும் திருப்பி அதே அதிகாரத்தை காட்டுவேன், அதுவும் டபுளாக காட்டுவேன். ஓ சூப்பர், நைஸ். ஓகே வெண்பா, எல்லாமே கரெக்டாக இருக்கா? சார் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கு. ஓகே ராஜா, சொல் கார்த்திக். ஓகே நீ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோ, ஒரு இம்பார்ட்டன்ட் கால் பேசணும், பேசிட்டு வரேன். ஓகே கார்த்திக். சொல்லாமல் ரெண்டு வெண்பா ஃபைலை வச்சுட்டு மகேஷை கூட்டிகிட்டு வாங்க. ஓகே சார். ராஜா உனக்கு என்னடா ஆச்சு? வெண்பா பத்துச்சிட்டான்னா எனக்கு டேய். அத்தோ ஐயா, அந்த தண்டப்பாண்டி ரொம்ப வாலாட்டுறான், அவனை என்னன்னு பார்த்துட்டு வா. சொல்லிட்டீங்கல்ல ஐயா, பார்த்துட்டு வரேன். நீ பண்ணுறதோட என் காலில் வந்து அவன் விழணும், புரியுதா? புரியுது ஐயா. கிளம்பு. ஐயா என்னம்மா? ஐயா பேத்தியை கூட்டிட்டு வந்துட்டாங்களா ஐயா? ஆமாம் கூப்பிட போயிருக்காங்க, இப்போ வந்துடுவா. சரியா சரி. பெரியப்பா பெரியப்பா, பாட்டி.
வாமா. எப்படிமா இருக்கா? எல்லாம் ஓகே தானம்மா? வாமா. அந்த கார்த்திக் எங்க? ஐயோ, பெரியப்பா வீட்டில் தான் இருக்காங்களா? இன்னைக்கு நான் வசம் வசிக்கிட்டேனா? அண்ணா வெளியே காரை பார்க் பண்ணிட்டு வரேன்னு சொன்னாங்க. கார் பார்க் பண்ண இவ்வளோ நேரமா? பெரியப்பா, ஒரு கார் பார்க் பண்ணிட்டு வரதுக்கா இவ்வளோ நேரம்? இல்லை பெரியப்பா, வெண்பா கால் பண்ணா, அவளை பிக்கப் பண்ண போகணுமா? என் வெண்பா பார்த்து பத்திரமா கூட்டிட்டு வா. சரிங்க பெரியப்பா. இந்த வருஷம் அது 2 அரியரையும் கிளியர் பண்ணிடுவா எப்படி? வெண்பா சொல்லி தந்திருக்கான், கிளியர் பண்ணிடுவேன் பெரியப்பா. சரி, போய் வெண்பாவை கூட்டிட்டு வா. சரி பெரியப்பா. ஐயா கார்த்திக் பாவையா, எதுக்கு அவன்கிட்ட மட்டும் சிடு சிடுன்னு பேசுற? இல்லைம்மா, அவன்கிட்ட இப்படி இருந்தாதான் அவன் ஒழுங்கா இருப்பான். அதெல்லாம் என் பேரை நல்லா தான் இருக்கான். ஆமாம்மா, வேற நான் ஒன்றும் சொல்லிடக்கூடாது. அம்மாடி சந்தியா, உள்ள வாம்மா, போய் ரெஸ்ட் எடு. சரிங்க பாட்டி. ஆமாம், அம்மா பெரியம்மா இல்லைங்க? பெரியம்மாவும் அம்மாவும் கோயிலுக்கு போயிருக்காங்கம்மா. இப்போ வந்துருவாங்க, நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. ஓகே பெரியப்பா, எனக்கும் ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். வாம்மா சந்தியா. அம்மா, என்னம்மா நின்றுட்டே இருக்கீங்க? உட்காருங்கம்மா. ஐயா இப்போ ராதா ஞாபகம் ரொம்ப வருதுயா. அவளை பற்றி பேச வேண்டாம். 1000 இருந்தாலும் அவ உன் தங்கச்சியா, இப்படி சொன்னா எப்படியா? அவள் பண்ணதை மறந்துட்டீங்களாம்மா? மறக்கலையா, ஆனால் 25 வருஷம் ஆயிட்டியா, இன்னும் அதையே பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருந்தா எப்படியா? என்னதான் இருந்தாலும் உன் தங்கச்சியா, ஒரே தங்கச்சியா, அனாதை மாதிரி எங்கேயோ இருக்காயா. யா மனசு வச்சு. அம்மா, இதை பற்றி பேச வேண்டாம், உள்ளே போங்க. யா உண்மையை சொல்லு, உன் மனசை தொட்டு சொல்லு, உனக்கு அவன் மேலே கோவம் இருக்கு? அம்மா, எனக்கு அவன் மேலே கோவம் இல்லை, வருத்தம் தான் இருந்தது. எவ்வளோ அழகா கூட்டு குடும்பமா சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். என்னம்மா குறை இருந்துச்சு? அவள் பண்ண ஒரு துரோகம் எல்லாமே சுக்குநூறாயிட்டு எனக்கு இன்னும் அவன் மேலே கோவம் இல்லைம்மா, வருத்தம் தான் இருக்கு. எனக்கு அவளை பேர பிள்ளைங்களெல்லாம் பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குயா, ஏதாவது பண்ணியா? அம்மா, இதுக்கு மேலே இதை பற்றி பேச வேண்டாம், தம்பிக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவோம். வேண்டாம், உள்ளே போங்க. யா இப்படி சொன்னா எப்படியா? தம்பி நீ சொன்னா கண்டிப்பாக கேட்பாயா? நான் சொன்ன அவன் கேட்பான் தான், என் பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டான் தான். ஆனா அம்மா வேண்டாம்மா, விடுங்க. என்னதான் இருந்தாலும் அவ என்னோட பொண்ணு தான், உனக்கு தங்கச்சி தான். எனக்கு பொண்ணு இல்லைன்னா போகிறது இல்லை, உனக்கு தங்கச்சி இல்லைன்னா போகிறது இல்லை. 1000 இருந்தாலும் அவள் உன் தங்கச்சி தான், அதை மறந்துடாத. எனக்கு ஒரு ஆசை, என் பேர ராஜாவுக்கும் என் பேத்தி வெண்பாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். நீ இவ்வளோ நாள் வரைக்கும் வெண்பாக்கு மாப்பிள்ளை தேடாமல் இருக்கும்போதே எனக்கு தெரியும், நீ அதுக்கு தான் ஆசைப்படுவேணும். உனக்கு அதான் ஆசைன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உன் நண்பன் பையனாச்சே, நீ எப்படி விடுவ? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சந்தியா சூரியபிரகாஷ் கேரக்டர் பிடிச்சிருக்கா இல்லையானு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.